ஹாய் ஹலோட ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேக்குக்கான ஒன் ஷாட் த அப்செஷன். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து என்கிட்ட ஒரு ஆர்மி கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டு 5 days ஆகிடுது. ஸோ என்னால் போட முடியல. நடுவில் மைக் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுது. பட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேடா, லெட்ஸ் கெட் இன்டு இட். காலையிலே காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கே. என்ன பண்ணுறது? காலேஜ் போய் தானே ஆகணும். வேறு வை எனக்கு இல்லையே. ஆனால் செம்மையாக எனக்கு கடுப்பாக இருக்குது. இந்த காலேஜ் வேலை எவன் தான் திறந்து வச்சுருக்கானோ. போகலன்னா அட்டெண்டன்ஸ்க்கு ரிமார்க் வச்சுருப்பாங்க, இது பண்ணிடுவாங்க, அது பண்ணுவாங்க, சாகடிப்பாங்க. சரி போய் தொலைவோம். சரி அது வேறு யாரும் இல்லைடா, தேவாங்க தான் போகலாமே இருக்கா. சரி இப்போ தேவாங்க வந்து கீழே வரா. சரி இப்போ தேவாங்க வந்து கத்தின்னு இருக்கா, அம்மா அம்மா. என்ன தேவாங்க என்ன ஆச்சு, ஏன் கத்தின்னு இருக்கா? நான் காலேஜ் போயிட்டு வரேன். இது ஏன் சாப்பிடாம போயிட்டு இருக்கா? எப்போதுமே சாப்பிட மாட்டேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கா? வந்து சாப்பிடு. இல்லைம்மா ஏற்கனவே லேட் ஆகிடுது. ஜிமின் வேறு வெளியில் தான் நின்றுட்டுருக்கா பைக் வச்சுட்டு. சரி நான் போயிட்டு வரேன். சரி கொஞ்சம் 5 நிமிஷம் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டாச்சும் போங்களேன். இல்லைம்மா நாங்கள் காலேஜ் போகிறோம். காலேஜில் சாப்பிட்டுக்கிறோமா, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது. ஓகே ஏற்கனவே லேட் ஆகிடுது. உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓகே ஓகே சரி பாய். சப்படியே தேவங்க வந்து சொல்லிட்டு வெளில வந்தேன். ஐயோ இந்த பையன் வேறு எந்த பேச்சுக்கும் அணுக மாட்டேங்கிறான். இப்போ பாரு எதுவும் கேட்காம உடனே காலேஜ் போகிறான். சரி ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனால் என்ன, சரி ஏதோ பண்ணிட்டு தொலையட்டும். தேவங்க அம்மாவும் உள்ளே போயிடாங்க. சரி இப்போ தேவங்க வந்து வெளில வந்து ஜிமின் தேவங்க வந்துட்டியா? என்னடா இவ்வளோ உனக்காக வெயிட் பண்ணது. சாரி ஜிமின், நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். சின்ன மறுபடியும் தூங்கிட்டியா? ஆமாடா தூங்கிட்டேன். சரி வா. அப்படியே இவங்க 2 பேரும் உட்காந்து காலேஜ் போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் காலேஜில் போயிடாங்க. ஸோ தேவங்க வந்து சரி ஜிமின் நீ பைக்கு வந்து நீ பார்க் பண்ணிட்டு வா, நான் வந்து உள்ளே போகிறேன். சரி. ஜிமின் வந்து பார்க் பண்ணிட்டு போயிடுறான். சரி இப்போ தேவங்க வந்து அப்படியே உள்ளே போகிறான். அவன் வந்து ஒரு ஸ்டெப்பாக நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அவனோட கை வந்து யாரோ ஈக்குறாங்க. ஸோ அப்படியே ஈத்துட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ தேவங்க வந்து ஷாரு. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ தேவங்க வந்து ஜோயா இது நீயா? ஸோ ஜோயா வந்து ஆமாம் நான் தான் ஷிப்டே கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி தில்லாலங்கடி வேறு நீ தான் பாப்பேன். சரி இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு என் கை பிடிச்சிருக்கா? என்ன தேவம் என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்க, என்ன உனக்கு தெரியாதாண்ணா? நானும் எத்தனை வருஷமா பின்னாடியே வருது சொல்லு. எப்பதான் நீ எனக்கு ஐ லவ் யூ டூ சொல்ல போற? இங்கே பாடு ஜோயா, எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்ககிட்ட எவ்வளோ நல்ல விதமாக நான் சொல்லியிருக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதையே நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க. அதையும் உன் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஏன் தேவம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு என்ன குறை சொல்லு. நான் அழகா இல்லையா, பியூட்டிஃபுல்லா இல்லையா? எனக்கு எந்த குறையும் இல்லைல்ல. அப்படியே நீ என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க. இங்கே பாரு ஜோயா, உன் மேலே ஏதாவது குறை இருக்கோ இல்லை நீ அழகு இல்லைன்னு யாரும் சொல்ல. நீ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்க. உனக்காக நீ பர்ஃபெக்டாக தான் இருக்க. பட் எனக்கு இப்போ வந்து லவ் பண்ணதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் ஏன் கேட்குறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜோயா, ப்ளீஸ் என்னை விட்டுடு. தேங் இங்கே பாரு தேங், ப்ளீஸ் தேங் புரிஞ்சுக்கோ. நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன். ஸோ ஜோயா வந்து தேவங்கோட பக்கத்தில் வரா. தேவங்கோட லிப்ஸ் கிட்ட வரா. வந்து தேவங்கோட லிப்ஸை வந்து டச் பண்ணுறான். தேவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஸோ ஜோயா வந்து தேவங்கோட பக்கத்தில் வந்து இன்னும் கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ தேவங்க வந்து அப்படியே தள்ளி விட்டுறா. ஜோயா எனஃப், போதும், நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டு இருக்க. டோன்ட் கிராஸ் யூர் லிமிட், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்று பிடிக்கல. ஐ மீன் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ இப்போ என்ன பிடிக்கலன்னு சொன்ன. அப்படி என்ன நான் என்ன பண்ணேன்? உனக்கு என்ன பிடிக்கல? தேவங்க வந்து இல்லை நான் பிடிக்கலன்னு சொல்லணும் இல்லை, அது வாயை தவறி வந்தது. பட் எனக்கு இப்போ லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. தேவங்க வந்து அப்படியே சொல்லிட்டு வந்து போயிடா. ஜோயா வந்து இங்கே பாரு தேவங்க, ஒரு நாள் சொன்னால் நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும். அது நான் உன்னை பண்ண விடாமல் சும்மா விட மாட்டேன். அது நீ புரிஞ்சுக்கோ. அப்படி என்ன இதத்தில் கூட இருக்குன்னு எனக்கு தெரியல. நீயே என்னை லவ் பண்ண மாட்டேங்கிற. ஜோயா வந்து அப்படியே நினச்சிடுவா. தேவங்க வந்து இந்த பொண்ணு வேறு திருந்தவே மாட்டான். தேவங்க வந்து அப்படியே வந்து இரிட்டேட் ஆகி போயிட்டுருக்கான். ஜிமின் வந்து தேவங் சொல்லு ஜிமின், என்னாச்சு, ஏன் இரிட்டேட்டாக இருக்கா? வேற என்ன அந்த ஜோயாவா? என்ன ஜோயாவா? என்ன அவள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா? நம்ம வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும் அவன் என்ன திருந்துருவாள்? என்ன அவளா திருந்தாது ஜன்மம். விடு, வா நம்ம கிளாஸ்க்கு போகலாம். சரி. ஜிமினும் தேவங்க வந்து அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பிரேக் டைம் விடுறாங்க. ஜிமினும் தேவங்க வந்து லஞ்சுக்காக வந்து கேன்டீன் போகிறாங்க. அவங்க கேன்டீன் போகும்போது தேவங்களோட கால் வந்து ஸ்லிப் ஆகுது. தேவங்க வந்து ஸ்லிப் ஆகி விழ போகிறா. தேவங்களோட வேஸ்ட்டை வந்து ஒரு கை பிடிக்குது. தேவங்க பார்க்குறா. அவன் வந்து சொல்லுறதா, ஆர் யூ ஓகே? தேவங்க வந்து கடுப்பில் வந்து நான் ஓகே தான். கீழே யாரும் எண்ணெய் விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆயிலா? எனக்கு தெரியல யார் விட்டுருப்பாங்கன்னு. ஆனால் ஜிமினுக்கு வந்து யார் விட்டுருப்பாங்கன்னா உனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன ஜோயா? என்ன சொல்ல வர ஜிமின்? இல்லை தேவங்க விழும்போது கரெக்டாக நீ வந்து பிடிக்காதியா? அதான்
"என்ன ஜெமீன், இது நான் தான் விட்டுருப்பேன்னு நீ நினைக்கிறியா என்ன?" "இல்ல, இல்ல. நான் ஜஸ்ட் ஒரு கேஷுவலா சொன்னேன். அதான்." "எப்படி நீ இங்க வந்த? எப்படி வந்தேன்னா பிரேக் டைம். ஸோ நானும் வரேன்." "ஓ! ஓகே, ஓகே. சரி நீங்க 2 பேரும் தனியா தானே இருக்கீங்க. நான் வேணா வரட்டுமா? நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்." ஸோ தேவாங் வந்து இரிட்டேட் ஆகுது. "இல்ல, இல்ல. நானும் ஜிமினும் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வேலை இருக்கு. நீ வந்து வேணா தனியா சாப்பிடு." தேவாங் என்கிட்டயே பொய் சொல்லல பாரு. "இங்க வா. நானும் சாப்பிடுவேன் உங்க கூட தான்." "ஜோயா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் தேவா." "ஏன் இப்ப சாப்பிட கூட கூடாதா என்ன?" "சரி லவ் பண்ண மாட்டேன்னு சாப்பிடலாம்ல அட்லீஸ்ட்." தேவா வந்து "சரி வந்து தொல." ஸோ அப்படியே வந்து இவங்க 3 பேரும் போனாங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்து அவங்களோட சேர் போட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜோயா வந்து தேவாங்க பார்த்துட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப பேட் விதமா பார்த்துட்டு இருக்கா. தேவாங்க்கு வந்து அது பிடிக்கவே இல்ல. ஸோ ஜோயா வந்து தேவாங்கோட நெக்க பார்த்துட்டு இருக்கா. தேவாங் வந்து அவளோட நெக்க வந்து ஷர்ட்னால மடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. இப்போ ஜோயா வந்து அவளோட கால் வந்து தேவாங்க்கு அந்த டேபிளுக்கு கீழ வந்து தேவாங் மேல வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஸோ தேவாங் வந்து டக்குன்னு அவனோட கால் எடுத்துறா. ஸோ ஜிமினும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. பட் அவன் எதுவும் கண்டுக்கல. ஸோ இப்போ தேவாங் வந்து அ எனக்கு போதும். நான் போறேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா அலோனா இருக்கணும். ஜிமின் நீ சாப்பிட்டுட்டு வந்துரு. ஸோ தேவாங் வந்து அங்கேருந்து கிளம்பிறா. இப்போ ஜிமின் வந்து "என்னது ஆஷியே சாப்பிட கூட அவனுக்கு இல்ல. நான் என்ன பண்ணேன் ஜிமின்? அதான் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாம்." ஸோ ஜிமினும் அங்கேருந்து அப்படியே எழுந்துறா. ஸோ அப்படியே போறா. ஜோயா வந்து "என்ன இவங்க? எப்ப பார்த்தாலும் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் அந்த தேவாங் என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியல." ஏதாவது ஒரு பிளான் போட்டு அந்த தேவாங்க எப்படியாவது என் மேல லவ் ஆகி விழ வைக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே சுத்தமா தெரியல. ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோம்னா, தியாங் வந்து காலேஜோட மொட்டை மாடியில இருக்கா. ஸோ இப்போ ஜிபின் வரா. "தியாங், என்ன தியாங் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கலாம் நான் தேடுறது?" "இல்ல, இங்கே தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலான்னு உட்காந்தேன்." அதான். "சரி சொல்லு என்னாச்சு?" "இல்ல, ஜோயா இப்போலாம் ரொம்ப டார்ச்சர் பண்றாள. நீ வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிடு." பண்ணணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அவளும் ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. எனக்கு தெரியல ஓனா அவ பண்ற டார்ச்சர் வந்து என்னால அனுபவிக்க முடியல. நான் என்ன பண்ணது எனக்கே சுத்தமா தெரியல. "சரி, சரி தியாங் காம் டவுன் ஆகு. நான் வேணா உனக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கின்னு வரட்டுமா?" சரி ஜிமின் வாங்கின்னு வா." ஸோ ஜிமின் வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பிறான். ஸோ தேவாங் வந்து அங்கே நின்றுருக்கா. ஸோ அங்கே வந்து ஜோயா வரா. "தேவாங், என்ன ஜோயா இங்கேயும் ஏன் வந்துட்டேன்?" "இல்லை, அ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்." "என்ன விஷயம்?" இந்த ஜோயா வந்து அப்படியே வரா. அவள் வந்து மொட்டை மாடியில் இருக்க எட்ஜுக்கு போயிடா. ஸோ தேவாங் வந்து என்னடி அங்கே அங்கே எதுக்குடி போற?" "இல்லை, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்." "சரி இங்கே வந்து கேளு. அங்கே எதுக்குடி போற?" "இல்லை, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்." "சரிம்மா என்ன சொல்லு, என்ன விஷயம் உனக்கு?" "அது நீ என்ன லவ் பண்றியா இல்லையா?" "ஏய் நான் எத்தனை வாட்டிடி சொல்லுது, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல." "ஓ அப்படியா? இப்ப நீ மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லுடா, நான் இந்த மொட்டை மாடியிலேருந்து குதிச்சு செத்துருவேன்." திட்டுவான் வந்து, விளாடாதடி." "இல்ல நான் விளாடல. இப்ப நீ சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா?" ஜோயா ஜோயா ப்ளீஸ் ஜோயா." "என்ன ஜோயா இந்த மாதிரி பிளாக்மெயில் ஏன்டி பண்ணிட்டு இருக்க?" "இல்ல நீ சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா?" ஸோ தியாங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போகறதுக்கு ட்ரை பண்ணா. சுஜா வந்து, "இல்ல நீ அங்கேயே நின்றுடு. ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தா நான் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் விழுந்துடுவேன்." திட்டுவாங்க வந்து, "சரி, சரி, சரி. நான் முன்னாடி வந்து சொல்றேன். கண்டிப்பா நான் முன்னாடி வந்து சொல்றேன். கண்டிப்பா நீ சொல்றியா?" நான் கண்டிப்பா சொல்றேன். ப்ராமிஸா." திட்டுவாங்க வந்து ஜோயாவோட முன்னாடி வந்துடுறா. உடனே, "சரி சொல்லு. இப்ப சொல்லு. அ நீ என்ன லவ் பண்றியா? இங்க பாரு ஜோயா, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல." இப்ப ஜோயா வந்து பார்க்குறா. "அப்ப நீ என்ன ஏமாத்திட்டீல. இங்க வந்து எனக்கு லவ் பண்றேன்னு சொன்னீல. இப்ப நீ சொல்லலே. இப்ப நான் வீழ்ந்துட்டேன். நான் செத்துட்டேன். நான் சாகறதுக்கு காரணம் நீதான்." ஸோ ஜோயா அப்படி சொல்லி டக்குன்னு வந்து கீழ விழுந்துறா. ஸோ இப்ப 5 நிமிஷம் அப்படியே சைலன்ஸ் ஆகுது. இப்ப ஜோயா வந்து கண்ணு தொறந்து பார்க்குறா. அவ கண்ணு தொறந்து பார்த்தா தேவாங் வந்து அவளோட கை வந்து பிடிச்சுட்டு இருக்கா. ஜோயா வந்து கீழ விழல. அவ வந்து பார்க்குறா கீழ. ஃபுல்லா அவளுக்கு ஒரு மாதிரி பிளர்ரா தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி ஃபோர்ஸா விழறதுக்கு ட்ரை பண்ணிருவாள. பட் தேவாங் வந்து கை பிடிச்சிடறா. தேவாங் வந்து மேல வரதுக்கு ட்ரை பண்ணு. "ஜோயா மேல வாடி." ஸோ ஜோயா வந்து, "இல்ல நீ என்ன லவ் பண்ணுன்னு சொல்லு. இல்லன்னா நான் உன் கைய விட்டுருவேன்." ஜோயா விளாடாதடி வாடி." "இல்ல நீ சொல்லு. இல்லன்னா நான் இந்த கைய விட்டுருவேன். இப்ப நான் செத்துருவேன். இந்த வாட்டி நீ என் கைய பிடிச்சுட்ட. பட் அடுத்த வாட்டி உன்னால பிடிக்க முடியாது." ஸோ தேவாங் வந்து எதுவுமே பண்ணவும் இல்ல அவனால. "சரி, சரி உன்ன லவ் பண்றேன். உன்ன லவ் பண்ணி தொலையறேன். சரி, சரி உன்ன லவ் பண்றேன். இப்ப வா, இப்ப வா." ஸோ ஜோயாவும் ஓகே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தேவாங்கோட கை பிடிச்சிட்டு மேல வந்துடுறா. ஸோ தேவாங் வந்து அங்கேயே நின்னுட்டு இருக்கா. அவனோட மூச்சு வாங்குது. ஸோ ஜோயா வந்து பார்க்குறா. தேவாங் வந்து அப்படியே ஜோயா பக்கத்துல வந்து அவள வந்து ஸ்லாப் பண்ணிடுறா. ஸோ ஜோயா வந்து என்னையே ஸ்லாப் பண்ணா. அப்புறம் என்ன மாதிரி காரியம் பண்ணியிருக்கா? உன்னை ஸ்லாப் பண்ணாம என்ன பண்ணுது? இந்த மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணி ஆன்சர் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? சாரி, சாரி தேவாங். போடி என்கிட்ட பேசாதடி நீ. பிடிக்கவே இல்லைன்னு. ஸோ தேவாங் வந்து அப்படியே திரும்பிடா. இப்போ ஜோயா வந்து தேவாங் முன்னாடி வரா. தேவாங் ஒரு பக்கத்துல இருந்து அவளோட லிப்ஸை வந்து சாஃப்டா டச் பண்றா. தேவாங் வந்து அவனோட கை கை தள்ளி விட்டுடா. "இங்க பாரு என்ன டச் பண்ணாத. எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடு ப்ளீஸ்.
ஐ ரிக்வெஸ்டட் யூ ப்ளீஸ். ஸோ அப்படியே ஜோயாவும் வந்து போயிடுறா. ஸோ தேவாங் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கா. ஆ முடியல என்னால். ஸோ அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஆயிடுது. இப்போ வந்து ஒரு வீட்டில் காட்டுறாங்க. ஸோ ஒரு வீட்டில் வந்து 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க சோஃபாவில். காலுக்கு மேலே கால் போட்டுட்டு. இப்போ வந்து ஒருத்தரை பார்க்குறா. ஸோ அவன் வந்து சொல்கிறா, ஜங்குக் சொல்லு சிவா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? பிளான் பண்ணி எல்லாம் போகாது. பட் எப்போ கல்யாணம் பண்ண போகிற? நான் சூன் பண்ண போகிறேன். அதுவும் இந்த கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில். எப்படி அவள் ஏன் தங்கச்சியை கொலை பண்ணுவா? அண்ட் அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேனா? கண்டிப்பாக இதோட ரிவெஞ்ச் நான் எடுத்து தீருவேன். ஸோ சிவா வந்து, சரி நீ சொல்கிற பிளான் படி இன்றைக்கி அவனை கிட்னாப் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு நம்ம கிட்னாப் பண்ணணும். ஓகே. அவன் வந்து எப்போதுமே ஒரு 11:30க்கு வந்து தினம் பார்க்குக்கு வருவான். ஸோ அங்கே வந்து நம்ம கிட்னாப் பண்ணிடலாம். சரி சிவா. சப்ளே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சப்ளே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிடுது. இப்போ வந்து தேவங்கோ ஜிம்முன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டே நடந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு டைம் வந்து 11:35 ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே இவங்க பேசிட்டு வந்து பார்க்குக்கு வராங்க. ஸோ அப்படியே பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஜிமின் வந்து, தேவ் தேவ் சொல்லு ஜிமின், என்னாச்சு? என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? வேற என்ன பண்ணது ஜிமின்? என் கூட இருந்ததே என் அம்மா மட்டும்தான். அவங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் எனக்காக யார் இருக்கா ஜிமின்? நான் ஒரு தனி பொண்ணா மாதிரி, ஒரு அனாதை மாதிரி தானே இருக்கேன். நான் என்ன பண்ணது எனக்கே தெரியல. என்னால் நைட்டு தூங்க முடியல ஜிமின். எனக்கு என்ன பண்ணுதுன்னு சுத்தமாக தெரியல. தேவ் தேவ் புரிஞ்சுக்கோ தேவ். சரி எனக்கு புரியாது ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி நீ பேசாத தேவ். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. நீ இன்னும் வாய்க்கு வாயணும் தேவ். இன்னும் உனக்காக இல்லையா என்ன? நான் எப்போதுமே உனக்காக இருக்கேன்டா. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஏன் உயிரை பண்ண வச்சாச்சும் உன் உயிரை நான் காப்பாற்றுவேன். ஸோ தேவ் வந்து அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிதான், ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாத. எனக்காக இருக்கிறது இனிமேல் நீ மட்டும்தான். நீயும் இந்த மாதிரி பேசுனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜிமின் வந்து, சரி தேவ் எனக்கு எல்லாம் புரியாது. பட் இனிமேல் இந்த மாதிரி நீ பேசாத. சரி ஜிமின் நான் பேசுகிறேன். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே பேசியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் பேசுறது வந்து 2 பேர் பார்த்துருக்காங்க. சுகாவும் ஜங்குக்கும் தாண்டாவும். ஸோ சுகாவும் ஜங்குக்கும் ஃபுல்லாக மாஸ்க் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ சிவாவும் ஜங்குக்கும் முன்னாடி வராங்க. அந்த பார்க் வந்து 11:35க்கு அப்புறம் ஆயிடுதுல்ல டைம். ஸோ அங்கே வந்து யாரும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் முன்னாடி வந்துட்டு நின்றுருக்காங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து பார்க்குறோம். ஸோ ஜிமின் வந்து, ஷாருக்கா நீங்கள்? ஸோ சிவா வந்து எதுவும் சொல்லலை. ஜங்குக்கும் எதுவும் சொல்ல. ஸோ தேவங்க வந்து, யார் பார்த்து சொல்லா? ஸோ தேவங்க வந்து முன்னாடி பார்க்குறேன். ஷாரு நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ இப்போ ஜங்குக்கும் எதுவும் சொல்லாமல் தேவங்கோட வாயில் வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சுடா. ஸோ தேவங்க வந்து அட் த ஸ்பாட் அங்கே மயக்கம் ஆகிடா. ஸோ ஜிமின் வந்து, யாரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். ஸோ ஜிமின் வந்து ரொம்ப கத்தினுக்கா. ஸோ ஷுகா வந்து, ஐயோ இவன் ரொம்ப கத்தின்னு இருக்கானே. இப்போ ஷுகா வந்து ஜிமினோட வாயில ஒரு பஞ்ச் விடா. ஸோ ஜிமினும் வந்து அட் த ஸ்பாட் அங்கேயே மயக்கம் ஆகிடா. இப்போ ஜங்குக்கு வந்து, இவனை ஏன்டா மயக்கம் பண்ணி வச்ச? அப்புறம் என்ன பண்ணுது? இவன் ஏதாவது போலீஸ்கிட்ட சொல்லிடுறான்னா இப்போ நமக்கு தானே பிரச்சனை. நமக்கு என்னடா பிரச்சனை? நம்ம எவ்வளோ பெரிய மாஃபியா. இந்த சின்ன பசங்களுக்கு போய் நாங்கள் பயப்பட போகிறோம்? சொல்லு சிவா. சங்கு, இந்த மாதிரி சின்ன பசங்கன்னு சொல்லி நீ தப்பு கணக்கு போடாத. இந்த சின்ன பசங்க என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில் பண்ணலாம். ஓகே, இவனையும் நம்ம கொஞ்ச நேரம் கிட்னாப் பண்ணி தான் ஆகணும். இவன் ஃப்ரெண்டு கூட. ஓகே, இல்லைன்னா இவன் எது வேணாலும் சொல்லலாம். சரி நீ ஏதாவது சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி இப்போ சிவாவும் ஜங்குக்கும் வந்து இவங்க 2 பேரும் வந்து காலில் தூக்கி போடுறாங்க. காலில் தூக்கி போயிட்டு வந்து ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து தேங் வந்து கண்ணு முழிக்கிறான். அவன் வந்து பார்க்குறான், ஒரு டார்க் ரூம் இருக்குது. அந்த டார்க் ரூமில் வந்து அவன் சேரில் உட்காந்துருக்கான். அவனோட கை காலில் கட்டி போட்டிருக்கு. ஸோ அவன் வந்து பக்கத்தில் பார்க்குறான். அவனுக்கு வந்து முதல்ல வந்து ரொம்ப பிளடாக தெரியுது. பட் அவன் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஸோ வந்து பார்க்குற பக்கத்தில் வந்து இன்னொரு சேர் இருக்குது. அங்கேயும் ஒருத்த கட்டி போட்டு உட்காந்துருக்கான். ஸோ வந்து நல்லா பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஜிமின் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ தேங் வந்து, ஜிமின் ஜிமின் நீயா? ஜிமின் ஜிமின் ஸோ ஜிமினும் வந்து, தேவ் 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 என்ன தேவ் நம்ம எங்கடா இருக்கோம்? ஆமாம் ஜிமின், நம்மளை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல. அந்த பார்க்கில் தானே? ஆமாம் அந்த பார்க்கில் தான். ஷாருடா இவங்க? தெரியல ஜிமின். ஆனால் ஏன் கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இவங்க வந்துட்டு அப்படியே புலம்பின்னு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 பேர் வராங்க. இப்போ தான் அவங்க, ஷாரு நீங்கள் எங்களை ஏன் கிட்னாப் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? ஸோ ஜங்குக்கு வந்து பக்கத்தில் வந்து தேவங்கோட பக்கத்துல வந்து ஸ்லாப் பண்ணிடுறேன். என்னையே ஸ்லாப் பண்ணீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஸோ தேவங்கோட கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு. இப்போ ஜங்குக்கு வந்து, என்ன தப்பு பண்ணியா? அவனுக்கு தெரியாது நீ என்ன தப்பு பண்ண. இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னால் தானே தெரியும். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஸோ ஜிமின் வந்து, ஏங்க நீங்கள் லூஸாக இருந்தீங்க, என் ஃப்ரெண்டை ஏன் அடிச்சுட்டு இருக்கீங்க? விடுங்க என் ஃப்ரெண்டை விடுங்கன்னு சொல்கிறேன்ல. முடியாது, என்னால் விட முடியாது ஃப்ரெண்டை.
அதனால நீயும் வாய் பொத்திட்டு இரு. இல்லைன்னா உன் உயிரும் அநியாயமா போயிடும். ஜிமின் வந்து சும்மா ஆயிடா. ஸோ சுகா வந்து மச்சான் மச்சான் இருடா, நீ என்ன டென்ஷன் ஆகுது, இவனை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ சுகா வந்து ஜிமினோட பக்கத்துல வந்து ஜிமினோட கொலை போட்டுக்கிட்டா. என்னடா உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, அப்பவே பார்த்து அந்த பாலத்தை ரொம்ப கத்திட்டு இருக்கு. ஸோ ஜிமின் வந்து ரொம்ப கோவத்தில் பார்த்துருக்கா. நீ மட்டும் என் கை அவுத்து விடு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு கொஞ்சம் கூட அது இல்லை, நாங்கள் என்னடா தப்பு பண்ணோம். சரி ஜிமின் அப்படியே கொஞ்சம் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. எங்களுக்கு எவ்வளோ பயமா இருக்கும் உனக்கு தெரியுமா, ஏன்னா இப்போ ரொம்ப வீரமா ஏதோ பேசின மாதிரி இது. சரி, நாங்கள் தப்பாக தான் பேசினோம், பட் ப்ளீஸ் எங்களை அவுத்து விடுங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம். சுத்தம் வந்து ப்ளீஸ்ங்க ஷானுங்க, நீங்கள் எங்களை எங்கே கட்டி விட்டுருக்கீங்க. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, காது வலிக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து இங்கே பாரு, நாங்கள் இஷ்டத்துக்கு உன்னை கிட்னாப் பண்ணிக்கோம், நீயாவே கண்டுபிடி, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அது வரைக்கும் உனக்கு தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, எதுவும் கிடையாது. அண்ட் உன்னோட பனிஷ்மெண்ட் இன்னைக்கு நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி சொல்லி ஜங்குக்கு அங்கேருந்து போயிடா. ஸோ சுகாவும் வந்து அப்படியே கொஞ்சம் கிளான்ஸ் பண்ணுறா. இவங்க 2 பேரும் அவனும் வந்து அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஸோ அப்படியே நைட் ஆகுது. இப்போ தேங்கும் ஜிம்மின்னு இருக்கிற ரூமில் வந்து ஜம்புக்கும் சுகாவும் வராங்க. ஸோ இப்போ தேங்க வந்து ப்ளீஸ்க்கா எங்களை அவுத்து விட்டுருங்க, நீங்கள் யாருங்க எங்களையும் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து பக்கத்தில் வந்து உன்னை அவுத்து விடணுமா, அது நான் செத்தா கூட நடக்காது. அவங்க வந்து அப்படி என்னங்க நாங்க தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணியா, மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறியா என்ன தப்பு பண்ண. சச்சுக்கு வந்து தேவாங்கள கைத்து பிடிக்கிறா. ஆ கை கைத்து கைத்து வலிக்குது, மூச்சு விட முடியல, விட உன் கை எடு, விடுன்னு சொல்றேன். அவங்களால கட்ட மட்டும்தான் முடியுது, ஏன்னா அவன் கை வந்து கட்டி இருக்குல்ல. சுச்சுக்கு வந்து அப்படியே ரொம்ப டைட்டா கைத்து பிடிக்கிறான். அவனால இது பண்ண முடியல. இந்த சைட் சுகாவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்மினுக்கு வந்து ஜிம்மினும் கத்திட்டு இருக்கா. விடு, யாரு நீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜம்புக்கு வந்து உன்னெல்லாம் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்போ ஜம்புக்கு வந்து போனா அவன் வந்து அங்கேருந்து ஒரு கத்தி எடுக்கிறான். ஸோ அந்த கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, நார்மல் கத்தி இருக்கிறது மாதிரியே இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன இது, என்ன இது, என்ன கத்தி, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ், சரி என்ன எது வேணாலும் பண்ணுங்க, என் ஃப்ரெண்டை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், அவனை அடிக்காதுங்க, அவனால வழி தாங்க. சரி ஜிமின் வந்து இல்லை என்ன எந்த வேணாலும் பண்ணுங்க ப்ளீஸ், என் ஃப்ரெண்டை விட்டுருங்க, அவனை எதுவும் பண்ண வேண்டாம். என்னடா 2 பேரும் பூச்சாண்டி காட்டுறீங்களா, உங்க 2 பேரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். அங்கே சுகா வந்து அந்த கத்தியை முதல்ல டக்குன்னு எடுத்துட்டு ஜிமினோட வந்து கைது பக்கத்துலேயே வந்து நல்லா கட் பண்ணிடா. அங்கே வந்து பிளட்டு ரொம்ப போயிட்டு இருக்கு. ஆ ஆ ஆ பிளட், வலிக்குது வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது. சொங்க தேவங்க ப்ளீஸ் அவங்க காலில் கெஞ்சி வேணும், ப்ளீஸ் என் ஃப்ரெண்டு விட்டுங்க. ஸோ அங்கே ஜங்குக்கு வந்து ஏன்னா அவன் கைதுக்கு மேலே தான் கட் பண்ணியிருக்கான், பட் கைத்தில் தான் கட் பண்ணியிருக்கான். நான் உன்னோட டைரக்டாக உன்னோட அந்த கைத்துல கட் பண்ணுறேன், அப்போ நீ ஒரே டைம்ல செத்துடுவா. பட் அது பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை, பட் இப்போ பண்ண மாட்டேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு வச்சு உன்னை சாகடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அவங்க வந்து அப்படி என்னங்க நாங்கள் தப்பு பண்ணோம், ப்ளீஸுங்க எங்களை விட்டுருங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அந்த கத்தி எடுத்துட்டு அவங்களோட கையில இருக்கிறத வந்து வெயின்ஸை கட் பண்ணிடலாம். அவங்க வந்து ரொம்ப கத்தின்னு இருக்கான், அவனுக்கு வந்து உயிர் போகிறது ரொம்ப வலிக்கிறது இல்லை. ஸோ வந்து ஆ வலிக்குது எங்களுக்கு. அப்படியே இவங்க 2 பேரும் வந்து பார்க்கவே இல்லை. இவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப அபியூசிவ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நிறைய விதமாக அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜிம்மினோட கைத்துலேருந்து ரொம்ப பிளட் போயிட்டு இருக்கு, தேவங்களோட கையிலேருந்து ரொம்ப பிளட் போயிட்டு இருக்கு. அப்படியே இவங்க 2 பேரும் மயக்கம் ஆயிடுறாங்க. என்னடா இவங்க மயக்கம் ஆயிட்டாங்க, இப்போ பார்த்தாலும் பிடிக்கவே இல்லை. அப்படியே இவங்க 2 பேரும் வெளில வந்துட்டாங்க. அப்படியே வந்து காலையில் ஆயிடுறது. இப்போ தேவங்க வந்து ஸ்லோலி அவனோட கண்ணு திறக்கிறா. ரொம்ப தலை வலிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் தலை ரொம்ப வலிக்குது. டாங்குக்கு வந்து தலை ரொம்ப வலிக்குது. ஸோ ஜிமின் வந்து ஸ்லோவாக ஐஸ் வருவான். ஜிமின் வந்து தேங் என்னாச்சு தேங். ஜிமின் எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுடா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. தேவ் என்ன தேவைப்படுது, நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு தெரியல தேவ், ஏன் இவங்க 2 பேர் இப்படி பண்ணிருக்காங்க. ஆனால் ஒன்று தேவ், எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும். ஆமாம் ஜிமின், எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும், அதான் நமக்கு உயிர் காப்பாற்றணும்னா எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும். ஆமாம் தேவ். சரி இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஸோ கேட் அப்படியே திறக்குது. ஸோ தேவங்க ஜிமின் சைலண்ட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஜங்குக்கும் சுகாவும் உள்ள வாங்க. ஏன்னா 2 பேரும் எழுந்துட்டீங்களா என்ன. ஆமாம் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுங்க, செத்துருவோம், ரொம்ப பசிக்கிறது எங்களுக்கு. சரி இப்போ ஜங்குக்கு வந்து என்ன சாப்பாடா உனக்கா,
அதுக்கு சான்ஸே கிடையாது. நீ பண்ண வேலைக்குலாம் சாப்பாடு கிடையாது. வேணா உனக்கு விஷத்த வேணா நான் குடுக்குறேன். தியாங் வந்து ஏங்க இப்படி பேசுறீங்க? நாங்க என்னங்க அப்படி பெரிய தப்பு பண்ணோம்? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இவ்ளோ பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சி குத்தல? ஜங்குக் வந்து பக்கத்துல வந்து என்கிட்ட மனசாட்சி மண்ணாங்கட்டி பேசிட்டு இருக்கியா? ஜங்குக் வந்து தியாங் பக்கத்துல இருந்து இன்னொரு வாட்டி ஸ்லாப் பண்ணிடுறான். தியாங் வந்து ரொம்ப அழறான். ஜிமின் வந்து ஏங்க பண்றீங்க? ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட விட்டுருங்க. அங்க சுகாவும் வந்து ஜிமின ஸ்லாப் பண்றான். ஏன் என் ஃப்ரெண்டு கிட்டே நீ பேசிட்டியா? நீலாம் வாயை தொறக்கக்கூடாது. உனக்கெல்லாம் வாயை தொறக்கிறதுக்கு தகுதியே இல்ல. அந்த தகுதி நீயும் உன் ஃப்ரெண்டு ஷப்பும் இறந்துட்டீங்க. என்னங்க பேசுறீங்க? எங்களுக்கு ஏதோ புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரியாச்சும் பேசுங்களேன். பட் சுகா வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ வந்து ஜங்குக்க பார்க்கலாம். ஸோ ஜங்குக் வந்து மச்சான் வா மச்சான் நம்ம போகலாம். ஓகே ஜங்குக் வா நம்ம போகலாம். ஸோ அப்படியே சுகாவும் ஜங்குக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இந்த 1 வீக்கில் தியாங்கி ஜிமினும் ஜங்குக்கும் சுகாவும் சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிப்பாங்க. நிறைய விதமாக டார்ச்சர் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் இவங்களால கொஞ்சம் கூட பேர் பண்ணிக்க முடியாது. ரொம்ப அடிப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விதமாக அடிப்பாங்க. ஸோ அப்படியே 1 வீக் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கும் சுகாவும் வந்து வராங்க. இப்போ தியாங் வந்து அப்படியே மயக்கத்தில் இருக்கா. ஜிமினும் மயக்கத்தில் தான் இருக்கா. சரி இவங்க 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. என்ன இவங்க மயக்கத்தில் இருக்காங்க. மயக்கத்தில் இருந்தால் நாங்கள் என்ன விட்டுருவோமா என்ன? ஆமாம் விடவே கூடாது. அப்படியே இவங்க 2 பேரும் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துன்னு வராங்க. ரொம்ப கொதிக்கிறது அந்த ஹாட் வாட்டர். அந்த ஹாட் வாட்டர் எடுத்துன்னு வந்து அப்படியே இவங்க 2 பேரும் மூஞ்சியில விட்டுறாங்க. சரி இவங்க 2 பேரும் பதறி போயிருந்துக்காக ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப பேர்ன் ஆகுது. ஆ ஆ என்ன பண்ணீங்க நீங்க? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? தியாங்க ஜிமினும் வந்து ரொம்ப ஆயிடுறாங்க. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை. அப்படியே இவங்க ஐதீனுக்காக எங்களுக்கு மனசாட்சி இல்லை. இல்லை உங்க 2 பேருக்கும் மனசாட்சி இல்லையா? என்ன சொல்றீங்க? எங்களுக்கு எதுவுமே புரியல. அப்பலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். இவ்வளோ நாளா என்னாச்சு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாங்க ஏன்டா சொல்லணும்? அதான் சொல்லிட்டோம்ல. நீங்களே கண்டுபிடிங்க முடிஞ்சா. ஸோ அப்படியே ஜங்குக்கும் சுகாவும் வந்து போயிடுறாங்க. இப்போ தியாங் வந்து முடியாம ஜிமின் ஜிமின் சொல்லு தியாங், எப்படியாவது தப்பிக்கணும்டா, முடியலடா, ரொம்ப ஒவ்வொரு விதமாக டார்ச்சர் அனுபவிச்சுருக்கோம், எப்படியாவது தப்பிக்கணும். ஆமாம் எப்படியாவது தப்பிக்கணும். இப்போ வந்து தியாங் பார்க்குறான். ஸோ தியாங் பார்க்குறான். அங்கே வந்து கண்ணாடி பீஸ் ஒழிஞ்சிருக்கு. அவன் பார்த்துட்டு ஜிமின் நம்ம தப்பிச்சிடலாம். என்ன எப்படி சொல்கிற? அந்த கண்ணாடி பீஸ் பக்கத்தில் இருக்குல்ல, அது கால்னால தள்ளிவிடு. சரி தியாங் தள்ளிவிடு. ஸோ இப்போ ஜிமின் வந்து தியாங் சொல்கிற மாதிரி அந்த கண்ணாடி பீஸை வந்து தள்ளிவிடான். ஸோ அவன் தள்ளி விடும்போது தியாங் கால் பக்கத்துலேயே அது வருது. தியாங் வந்து அது கால்னால அப்படியே வந்து பேக்கில் எடுத்துன்னு வரான். ஸோ அந்த பேக்கில் எடுத்துன்னு வரும்போது அந்த கண்ணாடி பீஸ் வந்து ரொம்ப குன்னிடுறா. ஸோ சேர்னால வீந்துடுறான். ஸோ வீந்துட்டு வந்து அந்த கண்ணாடி பீஸ் வந்து எடுத்துடுறா எப்படியாவது கையில். ஸோ அந்த கையில் எடுத்துட்டு அவன் வந்து அந்த கண்ணாடி பீஸ்னால அவனோட கையில் இருக்கிற டைட்டான அந்த கயிறை வந்து கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். ஸோ அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அவன் வந்து இன்னும் ட்ரை பண்ணியிருக்கான். ஸ்லோவாக கட் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் இன்னும் ஸ்கிப் ஆகுது. ஸோ எப்படியும் அவன் வந்து கையோட அந்த கயர் வந்து அவுத்துடா. ஜிமின் நீ கை ஃப்ரீடா. சரி கத்தாது டக்குன்னு காலோட எப்படியாவது அவுத்துடும் கைனாலே. அவுத்துடு. அவன் வந்து அப்படியே அந்த கயர் வந்து எப்படியோ அவுத்துடுறா காலோடு. ஸோ வந்து ஜிமினோட வந்து கை கால் கட்டு அவுத்துடுறான். அப்படியே இவங்க 2 பேரும் அப்பா நம்ம ஃப்ரீ, எப்படியாவது இங்கேருந்து வெளில போகிறதுக்கு இனிமேல் ட்ரை பண்ணோம். ஆமாம் எப்படியாவது. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த ரூமில் வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ அந்த ஜன்னலை வந்து இந்த ஜன்னலை உடைக்கணும்னா எப்படிடா உடைக்கிறது? கிளாஸ் தாண்டா உடைச்சிடலாண்டா ஈஸியாக. அந்த சேர் இருக்குல்ல அதை நான் அப்படியே தூக்கி போடுறேன். ஸோ அந்த கிளாஸ் உடஞ்சிடும், விண்டோ வருது. ஓகே. ஸோ தியாங் வந்து டக்குன்னு அந்த சேரை வந்து ஃபோர்ஸாக வந்து அந்த கிளாஸ் மேலே வந்து போடுறான். ஸோ அந்த கிளாஸ் வந்து பட்டுன்னு உடஞ்சிடுது. ஸோ தியாங் வந்து பார்க்குறேன். ஸோ தியாங் வந்து பார்க்கும்போது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குடா. சரி ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் என்ன நம்ம டக்குன்னு தப்பிக்க எப்படியாது. ஸோ தியாங் வந்து முதல்ல குதிக்கிறான். ஸோ வந்து கை கொடு. ஓகே. ஸோ ஜிமினு வந்து தியாங்கோட கை வாங்குறா. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் வந்து அந்த ஜன்னல்லேருந்து வீட்டு வெளில வந்துடுறாங்க. நம்ம வீட்டு வெளில வந்துட்டோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. சரி நம்ம ஓடலாம். ஓடலாம். ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் ஓட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடின்னு இருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க 2 பேரும் வந்து ஓடுறது மட்டும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே டைம் வந்து போயிட்டே இருக்குது. அப்படியே நைட் ஆயிடுது. ஸோ இவங்க 2 பேரும் ஆனால் ஃபாரஸ்ட்லேருந்து வெளில வரவே இல்லை. என்னடா எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தாண்டா இருக்குது. அங்கே என்னால் முடியல. என்னாலே முடியல ஜிமின். பட் நம்ம ஓடி தான் ஆகணும். அவங்க கையில் மட்டும் நம்ம மாட்டினோம் அவ்வளோதான். ஸோ தியாங் வந்து அப்படியே சொல்லிட்டு வந்து முன்னாடி ஓடின்னு இருக்கா. ஸோ அவன் ஜிமினும் வந்து பின்னாடி ஓடின்னு இருக்கா. ஸோ தியாங் வந்து ஓடின்னு இருக்கும்போது அவன் வந்து ஒருத்த மேலே இடிச்சிடா. ஸோ தியாங் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ தியாங் வந்து நீங்களா மறுபடியும்? ஸோ தியாங் வந்து அப்படியே ஷாக் ஆகிடா. ஸோ ஜங்குக் வந்து என்னடா கிட்டேருந்து ஓடி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தோம் வீட்டுக்கு போய் விண்டோ நல்லா உடச்சி வச்சிருக்கே, எவ்வளோ திமிரு உனக்கு இருக்கும் அப்படின்னா
இல்லைங்க, எங்களை விட்டுருங்க. நீங்கள் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. நீங்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் எவ்வளோ பெரிய தப்புலாம் எதுவுமே பண்ணதில்லை. ப்ளீஸ் என்ன என்ன வேணாலும் சரி வச்சுக்கோங்க. ஆனால் என் ஃப்ரெண்டை விட்டுருங்க ப்ளீஸ். முடியாது. உன் ஃப்ரெண்டையும் விட முடியாது, ஒன்றையும் விட முடியாது. ஸோ ஜங்குக்கு வந்துட்டாங்க. உடனே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கேயே மயக்கம் ஆகிடா. ஸோ ஜிமின் வந்து ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க, என் ஃப்ரெண்டை ஏன் இவ்வளோ அடிக்கிறீங்க, அப்படி என்ன தான் நாங்கள் பண்ணோம், வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க. ஸோ அப்படியே ஜிமினும் தேவாங்க வந்து அப்படியே அழிச்சுன்னு போயிடுறாங்க. இப்போ வந்து அப்படியே 5 நிமிஷம் ஆகுது. இப்போ தேவாங்க வந்து கண்ணை திறக்கிறான். ஆ ரொம்ப தலை வலிக்குது. ஸோ தேவாங்க வந்து பார்க்குறான். அவன் வந்து மறுபடியும் அங்கே கட்டி போட்டு தான் இருக்கா. ஸோ ஜிமினும் சரி இப்போ தேவாங்க வந்து நாங்கள் என்னங்க அப்படி பெரிய தப்பு பண்ணோம் சொல்லுங்கள், அட்லீஸ்ட் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறான். சோயா சோயா இவ சோயா தானே? ஆமாம் சோயா தான் என் தங்கச்சி. அவளை நீ கொலை பண்ணா? என்னங்க சொல்றீங்க, எனக்கு புரியல. நீ அவளை கொலை பண்ணில? இல்லைங்க நான் கொலைலாம் பண்ணல. இவன் காலேஜ் காலேஜ் உன் காலேஜ் என் காலேஜ் ஃப்ரெண்டு மட்டும்தானா, இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லைங்க, இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ஓ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது என்ன? ஆமாம் இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அப்போ எது கூட அவளுக்கு ஐ லவ் யூ டூ சொன்னா? இல்லைங்க, அன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி. உங்கள் தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. முதல்ல உங்கள் தங்கச்சி தான் வந்து எனக்கு பிளாக்மெயில் பண்ணாங்க. அங்கேருந்து நான் வீழ்ந்துடுவேன், நான் செத்துடுவேன் மாடியிலேருந்து. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த விஷயம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தேவாங்க வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுக்கா. இங்கே பாரு, உனக்கு அது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? என்னங்க ஆச்சு எனக்கு புரியல. ஸோ ஜங்குக்கு வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இப்போ தேவாங்க வந்து அங்கேருந்து சொல்லிட்டு போயிருப்பாள். ஓகே ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு. இப்போ ஜோயா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்பா தேவாங்க என்ன லவ் யூ டூன்னு சொல்லிட்டேன், இனிமேல் நானும் அவனும் ரொம்ப ஜாலியாக லவ் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படியே நைட் ஆகுது. இப்போ ஜோயா வந்து அவள் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கா. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து அவங்கள யாரோ 2 பேர் வந்து கைப்பிடிச்சி ஈக்கிறாங்க. ஸோ ஜோயா வந்து பார்க்க, யாரு நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கு? யாரு நாங்களா? தேவாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணில, அதான் தேவாங்கன்னு போட்டு தரணும்னு சொல்லிட்டு போனான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தேவாங்க உன்னை கொன்னணும்னு சொல்லிட்டு போனான். இல்லை ஏன் தேவாங்க அந்த மாதிரி இல்லை, தேவாங்க தான் உன்னை கொலை பண்ணணும்னு சொன்னான். என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இங்கே பாரு, உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதுலேருந்து ஒரு பையன் வந்து அப்படியே கத்தி எடுத்துட்டு ஜோயாவை வந்து குத்திடுறான். ஜோயா வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள், தேவாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டான், ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஜோயா வந்து அப்படியே வந்து அங்கே மயக்கப்பட்டா. ஸோ அந்த 2 பையனும் வந்து ஜோயா வந்து ரொம்ப ஒரு விதமாக கொன்னுடுவாங்க. ஸோ ஜோயா வந்து அங்கேயே அட் த ஸ்பாட் அங்கே வந்து டெட் ஆகிடா. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு எல்லாம் இந்த விஷயம்லாம் சொல்கிறா. ஸோ தேவாங்க வந்து ரொம்ப ஷாக் ஆடா. என்னங்க சொல்கிறீங்க, ஏன் பேர் வச்சா? இல்லைங்க நிஜமா இல்லைங்க, இல்லை சோயாவை நான் கொலை பண்ணணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அந்த 2 பையனை விசாரிச்சிங்களா முதல்ல? ஆமாம் விசாரித்தோம், அந்த பையன் வந்து உன் பேர் தான் சொல்லுவாங்க. சரி இப்போ தேவாங்க வந்து அந்த 2 பையன் எப்படி இருப்பாங்க, யார், எனக்கு காட்டுறீங்களா ப்ளீஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிவா வந்து ஓகேடா இவனை நம்ம காட்டுறோம், அப்போ தான் இவன் நம்புவான். ஸோ அப்படியே ஜிமினும் இதெல்லாம் கேட்டுன்றா இருப்பான். ஸோ அவன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டா. இப்போ ஜிமின் சுகா ஜங்குக் டேங் 4 பேர் வந்து கிளம்புறாங்க காலில். ஸோ அப்படியே 10 நிமிஷம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து இவங்க வந்து ஒரு கூடான் மாதிரி இடத்துல இருக்காங்க. ஸோ அங்கே வந்து 2 பேர் கட்டி போட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தேவாங்க வந்து பார்க்க, இவங்க 2 பேருமா? ஆமாம் இவங்க 2 பேர் தான். ஸோ தேவாங்க வந்து பார்க்க, இவங்க எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? என்ன சொல்கிறேன்? ஆமாம் இவங்க எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ தேவாங்க வந்து இவங்க முதல்ல எய்ப்புங்க. சரி எய்ப்போம். ஸோ ஜங்குக்கு வந்து அவங்க மேலே தண்ணி தெரியுதா. ஸோ அவங்க எழுந்துவாங்க. ஸோ அவங்க தேவாங்க பார்க்குறாங்க. தேவாங்க நீயா? ஏன்டா ஜோயா கொலை பண்ணா? நான் சொல்லி கொலை பண்ணுன்னு சொன்னேன், சொல்லி ஏன்டா கொலை பண்ணா? அது நாங்கள் 2 பேரும் ஜோயா லவ் பண்ணோம். பட் ஜோயா அவன் மேலே பைத்தியமாக இருக்கா, அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதான் அவளை கொல்லணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அவளை கொலை பண்ணிவிட்டு அவன் மேலே எல்லா பையும் போகணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அதான் அதுக்கு தான் நாங்கள் இது எல்லாம் பண்ணோம். இப்போ அவங்க வந்து கோவத்தில் பார்க்க, ஏன்டா இப்படி பண்ணீங்க, நாள் ஒரு உயிர் போயிடுது, அவளோட பொண்ணுடா, ஏன்டா இப்படி இந்த மாதிரி பண்ண, கொஞ்சம் கூட எனக்கு வைக்கமா இல்லை. ஸோ அவங்க வந்து அப்படியே ஸ்லாப் பண்ணிடா. ஸோ அவங்க 2 பேரும் இவங்களை மன்னிச்சிருங்க, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா, அதுவும் இந்த ஜென்மத்தில் என்கிட்ட மன்னிப்பு கிடையாது. சரி பத்தியா அவங்க வந்து ஜங்குக்கு பார்க்குறான். பட் அவன் எதுவும் சொல்லாமல் வெளியில் வந்துடா. ஸோ ஜிமினும் வெளில வந்துடா. சரி இப்போ ஜங்குக்கும் ஷிவாவை பார்த்து, என்னடா நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம் ஜங்கு, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவங்க முன்னாடியே கேட்டாங்க, ஆனால் நாங்கள் எதுவும் சொல்லாமல் அவங்களே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆமாடா அவங்க 2 பேரும் இன்னோசென்ட். இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் அவங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணோம். இப்போ என்னடா பண்ணது? சரி இவங்க 2 பேரும் அப்படியே புலம்பிட்டு வந்து வெளில வராங்க. இப்போ ஜங்குக்கு வந்து தேவ் தேவ்
எங்கள மன்னிச்சிடு. ஸோ இப்ப தேவ் பக்கத்துல வந்து ஜங்குக ஸ்லாப் பண்றா. "நீலாம் என்கிட்ட பேசவே பேசாத. எவ்ளோ எங்கள டார்ச்சர் பண்ண. நீலாம் என்னடா நீலாம் ஒரு மனுஷனா? ச்சீ! எனக்கு பிடிக்கவே இல்ல உன்ன." ஸோ ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு, "இங்க பாருங்க உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சுதுல. அவங்க 2 பேர் தான் கொலை பண்ணாங்க. இனிமே எங்கள விட்ருக்கா. எங்கள வாய விடுங்க ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க." இப்போ சுகா வந்து எதுவும் சொல்ல விடா. ஸோ ஜிமின் வந்து, "என்கிட்ட நீங்க பேசாதீங்க. பேசுறதுக்கு ட்ரையும் பண்ணாதீங்க." ஸோ ஜிமின் வந்து, "தேவ் வா தேவ் நம்ம போலாம்." ஸோ அப்படியே தேவும் ஜிமினும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ சுகா வந்து ஜங்குக பார்க்குறான். ஜங்குக் வந்து அங்கேயே முட்டி போட்டுறா. "என்னடா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்டா ஏன்டா எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது. முதல்ல என் அம்மா அப்பா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி போயிட்டான். அப்பா இப்ப தேவங்க போயிட்டான். இப்ப நான் என்னடா பண்ணது?" என்ன பண்ணதுன்னா, நம்ம பண்ண தப்பு அந்த மாதிரி. விட்டுடு. அதான் அவங்க போயிட்டாங்களா, வா நம்மளும் நம்ம வாழ்க்கைய பார்க்கலாம். ஸோ ஜங்குக் வந்து, "இல்ல நான் எப்படிடா தேவங்க இல்லாம உன்கிட்ட நான் சொன்னேன்ல. தேவங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா அவன் என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டான். அதே ஒரு கோவத்தினால மட்டும் தான் அவன நான் வந்து அடிப்பேன். பட் அதுக்கப்புறம் கூட நான் அவன எவ்ளோ கேர் பண்ணிப்பேன். அவன் தூங்குனதுக்கப்புறம், அவன் மயக்கம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணது. இப்ப எப்படிடா என்னால தேவங்க இல்லாம இருக்க முடியும்? அண்ட் நீ கூட ஜிமின் இல்லாம எப்படிடா நீ இருப்ப சொல்லுடா." இப்ப சுகா வந்து, எனக்கு புரியாது. பட் அவங்க 2 பேரும் இது புரிஞ்சுக்கிற நிலைமையில நம்ம பண்ணதும் அவ்ளோ பெரிய தப்பு. விட்டுடு ஜங்கு. கொஞ்ச நாள் போட்டும். அதுக்கப்புறம் அவங்களாவே புரிஞ்சுட்டு வந்தா ஓகே. இல்லன்னா நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஸோ ஜங்குக்கு வந்து, "இல்ல நான் தேவங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு." "இல்ல ஜங்கு நம்ம இனிமே நெனச்சா கூட பண்ண முடியாது." "ஏன்? ஏன் பண்ண முடியாது?" "அதான் அவங்க 2 பேரும் போயிட்டாங்கல்ல. விட்டுடு அப்படியே." "சுகா என்ன சுகா இப்படி?" ஜங்குக் காம் டவுன் ஆகு. முதல்ல இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு அவங்க 2 பேர் கட்டுட்டு ஸோ ஜங்குக்கும் சிவாவும் அப்படியே உள்ள வராங்க. ஸோ அவங்க வந்து உள்ள வந்து இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப டார்ச்சரா பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் சிவாவும் வெளில வந்துடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து வானத்தை பார்த்து, "தங்கச்சி, மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஐ லவ் யூ ஸோ மச்." ஓகேடா. இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சிடலாம். இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு மாதிரி தான் போயிருக்கும். அவ்வளோ நல்லா இல்லைன்னு எனக்கே தோணுது. எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக்காக இருந்தது. என்னால் ஹெட்டேக் வந்து காலையிலேருந்து இருந்தது. என்னால் தாங்கவே முடியல. அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. நான் வந்து டேப்லெட்ஸ் போட்டாச்சு, காஃபி குடிச்சாச்சு. பட் எதுலேயும் சரியாகும். அண்ட் அவங்களும் வந்து சீக்கிரமாக கொடுங்க சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கொடுத்துட்டேன். பட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படியே பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகே ரெசிபி டாட்ஸ். பை லவ் யூ. பை பாய்.